ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். இன்று புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் உற்சவம். பிரதான புறப்பாடு கண்ட தாயார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகை பூஜைகள். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி மயில் வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் முருகப்பெருமான். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் தங்கரத புறப்பாடு. அழகாக அருள் பாலித்த முப்பெரும் தேவியர்கள். சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இங்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் பெருமாள், தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் ஏலக்காய் மற்றும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து தேவஸ்தானம் சார்பிலும் உபயதாரர்கள் சார்பிலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நமோ நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே, வருமிடர் தீர வந்தோம் ஐயா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சென்னையில் புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி நல்ல விதமான தரிசனம் பண்ணுறதுக்கு க்யூ லைன்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே உள்ளே போய் நல்லா தரிசனம் பண்ணி வரத்துக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லட்டு பிரசாதம் சேல்ஸு, டைரி, கேலண்டர், இந்த சேல்ஸ் எல்லாமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. இங்கே உள்ளேயே அன்னப்பிரசாதமும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 4 வாரமும் இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணி நல்ல விதமாக சந்தோஷமாக போனேன். இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரிகள் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த கைங்கரியம் எப்போயுமே தொடரணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். கும்பல் இருந்தாலும் க்யூ ஒழுங்காக அனுப்பிச்சு நல்லா இது பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டுருக்காங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. திருப்பதியில் எப்படி போகிறதோ அதே மாதிரி போகிறது, நல்லா தரிசனம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிது. 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் நாச்சியாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் திருமாங்கல்யமும்
எம்பெருமான் பதக்கமும் வைத்து நீள்முடி கிரீடம் அணிவித்து வைரத்தோடு மாட்டல் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு உற்சவரை பிரகாரங்களை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு மண்டப மேடையில் நாச்சியாரை கொலுவிருக்கச் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்தோடு அழகாக அருள் பாலித்த நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தூபத்துடன் தீபாரதிகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகையையொட்டி தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெள்ளி மயில் வாகன பவனி நடைபெற்றது. கிருத்திகை திருநாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். மேலும் பம்பைகள் முழங்க காவடிகளை சுமந்தபடியும் எண்ணற்ற பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக மயில் மீது அமர்ந்தவாறு திருக்காட்சி தந்த சண்முகநாதருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வெள்ளி கேடயத்தில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளிய உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நுழைவாயில் ஆராதனை காட்டிய பிறகு வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தொடர்ந்து உற்சவர்களை வெள்ளி மயில் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி மனமுருக வேண்டி தரிசித்தனர். கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் முப்பெரும் தேவியர்கள் தங்க ரதத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக முப்பெரும் தேவியர்களை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ராஜகோபுரம் அருகே நிறுத்தி திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் தேவியர்களை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். எதிர் சேவையாக ஸ்ரீ ஆதிசங்கரர் முன்னே செல்ல வீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களை மங்கள வாத்தியங்களோடு உள்ளே அழைத்து சென்றனர். பிறகு 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் தேவியர்களை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலைமகளும் கலைமகளும் இருபுறம் நின்றிருக்க சிகப்பு பட்டு சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் கிரீடமணிந்து மலர் மாலைகளோடு அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டியதும் பிரகார புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உபயதாரர்களும் பக்தர்களும் தேரின் வடம் பிடித்து இழுக்க கோவில் வளாகத்தை சுற்றி முப்பெரும் தேவியர்கள் எழுந்தருளிய தங்கரதம் வந்தது. நாங்குநேரி ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜர் ஜீயர் சுவாமிகளின் சாதுர்மாசிய நிறைவு எனும் உத்தானம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாங்குநேரியில் ஊருக்கு வெளியே அமைந்துள்ள வானமாமலை மடத்தில் ஜீயராக இருந்து பரமபதம் எய்தியவர்களின் உடல்கள் பள்ளிப்படுத்திய திருவரசில் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜர் ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் திருக்குறுங்குடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி, நவ திருப்பதிகள், மன்னார்குடி, நாதன்கோவில், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட திவ்ய தேசங்களிலிருந்து மாலைகள் எடுத்து வரப்பட்டு ஜீயருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் கணையாழியை அணிந்து திரிதண்டத்துடன் காட்சி தந்த ஜீயர் சுவாமிகள் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டதும் பிருந்தாவனங்களை வலம் வந்து வணங்கினார். நிறைவாக திவ்ய தேசங்களிலிருந்து வந்த அனைவருக்கும் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ மலையப்ப சுவாமி கருடன் மீது உலாவரும் வேளையில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி களைந்த மாலை அனுப்பப்படுவதைப் போல பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றதும் ஏழுமலையான் சார்பில் கோதைக்கு பட்டு வஸ்திரம் அனுப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களுடன் திருமலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர்.
பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீரெங்கமன்னாருடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் முன்பு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்தனர். பிறகு கோதைக்கு பட்டாடை கட்டி அலங்கரித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீரெங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும் சர்வாபரணங்களுடன் கிரீடங்கள் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருள திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பழங்கள் நிவேதித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நாச்சியாரையும் ரெங்கமன்னாரையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள அருள்மிகு சித்திவிநாயகர் திருக்கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி பார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமத்தை வளர்த்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே மூலவர் அருள்மிகு சித்தி விநாயகருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் குண்டம் மற்றும் கலசத்திற்கு தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் மூலவருக்கு ஊற்றி ஆரத்தி காட்டியதும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் தெளித்தனர். வேலூரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையம் மற்றும் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் பெருமாள்களுக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். சுவாமிக்கு வெள்ளி கிரீடத்துடன் கவசங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் மூலவரை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். இதேபோல் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் வெள்ளி கிரீடம், காது காப்பு, அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை, பவித்திர மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி பட்டு வஸ்திரம் கட்டி அலங்கரித்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற புரட்டாசி மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு வண்ண மலர்கள் கொண்டு ஆடை, கிரீடம், பிரபை ஆகியவற்றை அழகாக அமைத்திருந்தனர். உற்சவமூர்த்தி சிறப்பலங்காரத்துடன் அருகே எழுந்தருளியிருக்க கணநாதனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ வரசக்தி விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ஜோதி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு சக்தி மைந்தனுக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்தனர். வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தமும் இடது கையில் மோதகமும் தாங்கியபடி காட்சி தந்து அருளினார் ஸ்ரீ ஜோதி விநாயகர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கணநாதனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள அருள்மிகு படித்துறை சித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கணநாதனுக்கு கிரீடம் அணிவித்து கவசங்களுடன் பதக்கங்களும் காசு மாலையோடு ஹாரம் சூட்டி விசேஷமாக அலங்கரித்தனர்.
தொடர்ந்து முழுமுதற் கடவுளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாமார்ச்சனை செய்ததும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. உற்சவரும் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது எழுந்தருளியிருக்க திரளான பக்தர்கள் கணநாதனை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தேனி அருகே அல்லி நகரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வெண்ணிற ஆடை கட்டி கண்மலர்களுடன் வெள்ளி கிரீடமும் விபூதி பட்டையும் வைத்து அலங்கரித்தனர். அருகம்புல் மாலையும் கதம்பத்துடன் சாமந்தி மாலையும் அணிந்து காட்சி கொடுத்த சிவசக்தி விநாயகருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கும்ப தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளோடு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குபேரசக்தி விநாயகர் கோவிலில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்தவாறு அருள் புரியும் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடமும் கண்மலர்களும் வைத்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ குபேரசக்தி விநாயகருக்கு நட்சத்திர தீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு குபேரசக்தி விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அருள்மிகு இரட்டை விநாயகர் திருக்கோவிலில் வேறு எங்கும் இல்லாத வகையில் 2 விநாயகர் பெருமான்கள் மற்றும் 2 மூஷிகன்கள் கருவறையில் அமர்ந்து காட்சி தர எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், எலுமிச்சை சாறு, இளநீர் ஆகிய திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மூலவர்களுக்கு சந்தன காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து வெள்ளி கவசத்துடன் காவி பட்டாடை கட்டி அலங்கரித்ததும் தேங்காய் பழங்களோடு பலவித நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபாரத்திகளும் பஞ்சகற்பூரமும் காட்டப்பட்டன. தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பாலசுந்தர கணபதிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். தொடர்ந்து அபயம் காட்டியவாறு வலம் சுழித்து அமர்ந்திருந்த பாலசுந்தர கணபதிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தீபம் காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கும் உற்சவமூர்த்திக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கணநாதனுக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கவசங்களுடன் அருகம்புல், எருக்கம்பூ மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து தூப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூஷிக வாகனத்தில் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளிய உற்சவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே அகரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலவருக்கு வெண்பட்டு கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் வெங்கட்டம்பட்டியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஒபிலி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கருவறையில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் மூலவர் முன்பு கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து திருக்கோடி தீபம் ஏற்றி மூலஸ்தானத்திலிருந்து சுமந்து வந்து கோவில் வளாகத்தில் உள்ள
தீப கம்பத்தின் உச்சியில் ஏற்றினர். பிறகு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நல்லியகோடான் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் மூலஸ்தானத்தின் முன்பு மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி உலர்பழங்கள் கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் மூலவருக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுவாமி குதிரை ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலிலிருந்து குதிரை வாகனங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெளியே சுமந்து வரப்பட்டன. காவல் தெய்வங்களின் சுதை சிற்பங்கள் குதிரை வாகனங்களில் அமர்ந்திருக்க வீதி உலா புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக குதிரை வாகனங்கள் பவனி வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டும் குதிரை வாகனங்களை பின்தொடர்ந்தபடி சென்றனர். சிவகங்கை, காஞ்சிபுரம், நாமக்கல், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் கிருத்திகையை முன்னிட்டு முருகனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளின் காட்சிகள் இதோ உங்களுக்காக. சிவகங்கை நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணுதுர்கை அம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சண்முகநாதருக்கும் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு ஆறுமுகநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் மேடை மீது சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தண்டம் ஏந்தியபடி கருவறையில் நின்று அருளும் மூலவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். தண்டமும் வெற்றி வடிவேலும் ஏந்தியபடி காட்சி தந்த ஈசன் மைந்தனுக்கு நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டி நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் முருகனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டதும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வலையாம்பட்டு பகுதியில் இருக்கும் அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோவிலில் மூலவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி விபூதி காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமணிவித்து மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். சக்தி வடிவேலை தாங்கியபடி நின்றருளிய குமரனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து முருகனை தரிசித்து வாழ்வு வளம் பெற வேண்டி கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு மலை கோவிலிலிருந்து அடிவாரத்திற்கு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி சுமந்து வந்தனர்.
அருகோண திருக்குள படித்துறையில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்களும் அழகனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். இன்று புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் உற்சவம். பிரதான புறப்பாடு கண்ட தாயார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கிருத்திகை பூஜைகள். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி மயில் வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் முருகப்பெருமான். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கரத புறப்பாடு. அழகாக அருள் பாலித்த முப்பெரும் தேவியர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.